ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்ட அப்புறம் 20 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே கரம் ஸ்பைசஸும் சேர்த்துட்டு 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இனி வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்தால் தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது கூடவே புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்க்கலாம். தயிரை சேர்த்து கலந்து விடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ 4 கப் தண்ணி சேர்க்குறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இனி இது கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் ஊற வச்சிருக்கிற 2 கப் அரிசியை இதில் சேர்த்து கலந்து விடலாம். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனையும் சேர்த்துட்டு மீன் பொரிச்சு எண்ணெய் இதில் சேர்க்கலாம். கொத்தமல்லியும் தூவி இதை ஒரு வாட்டி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது ரைஸ் ஒவ்வொன்றா மேலே எழும்போம். அந்த டைம் அப்படியே குக்கரை வச்சு மூடிடுங்க. மூடி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் இது சிம்மில் இருக்கட்டும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு மாறின அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கம்மன்னு வீடே மணக்கிற ஃபிஷ் பிரியாணி ரெடி.